அனைவருக்கும் வணக்கம். 2020 டிஆர்பி கொஷின்ஸை நம்ம ரிவிஷன் பண்ணுறோம். இதனுடைய பார்ட் 1 வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது. முதல் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ரெண்டாவது வீடியோவை பாருங்கள். வரக்கூடிய எஸ்ஆர்பி தேர்வுக்கு இந்த மெட்டீரியல் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், லைக் ஆர் டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் பார்ட் 2 வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். 110வது வினா, டேஷ் ஆண்டை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை மனித உரிமைகளுக்கான ஆண்டாக கொண்டாடியது. 1968 ஆண்டை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை மனித உரிமைகளுக்கான ஆண்டாக கொண்டாடியது. 111வது கேள்வி, நர்மதா பச்சோவா அண்டலோனில் மிகவும் பிரபலமான தலைவர். ஆப்ஷன் சி மேதா பட்கர். 112வது கேள்வி, நல்ல இந்தியா நல்ல உலகம், ஏ பெட்டர் இந்தியா ஏ பெட்டர் வேர்ல்டு என்ற புத்தகத்தை எழுதியவர். ஆப்ஷன் ஏ என்ஆர் நாராயண மூர்த்தி. 113வது கேள்வி, 1 AMUக்கு சமமான மதிப்பு. ஆப்ஷன் சி 1.66 × 10⁻⁻27 கிலோகிராம். 114வது கேள்வி, 2009 வேதியியல் நோபல் பரிசு பெற்ற வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணனின் ஆராய்ச்சியானது டேஷ் பற்றியது. ஆப்ஷன் பி ரைபோசோம். 115வது கேள்வி, தெலுங்கு கங்கை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. 1983. 116வது, 10+2+3 கல்வி முறை தமிழ்நாட்டில் புகுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1978. 117, ப்ரோ இந்தியா பத்திரிகை நடத்தியவர். ப்ரோ இந்தியா பத்திரிகை நடத்தியவர். ஆப்ஷன் பி டாக்டர் செண்பகராமன். 118வது கேள்வி, தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு ரத்து செய்ய பரிந்துரைத்த குழு. ஆப்ஷன் சி ஆனந்த கிருஷ்ணன் குழு. 119வது கேள்வி, 1998 கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு தொடர்புடையது. ஆப்ஷன் டி கோகுலகிருஷ்ண கமிட்டி. 120வது கேள்வி, தமிழ்நாட்டில் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் சி மன்றோ பிரபு. 121வது கேள்வி, பொறுத்துக. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், ஜூன் 1971. அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகம், கொடைக்கானல், ஏப்ரல் 1984. டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், சென்னை, அக்டோபர் 1987. தமிழ் இணைய பல்கலைக்கழகம், சென்னை, பிப்ரவரி 2001. 122வது கேள்வி, தமிழகத்தில் முதல் கூட்டுத்துறை அனல் மின் சக்தி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் டி ஜெயங்கொண்டம், அரியலூர். 123வது கேள்வி, மும்பையுடன் சென்னையை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை NH4. 124வது கேள்வி, கல்பாக்கம் அணுமின் நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1971. 125வது கேள்வி, சிட்கோ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் பி 1970. தமிழகத்தில் சட்ட மேலவையின் கடைசி தலைவர். ஆப்ஷன் ஏ ம.பொ.சி. 127வது கேள்வி, தமிழ்நாட்டில் வாட் வரி அமல் செய்த ஆண்டு. 2005 டிசம்பர் 1. 128வது கேள்வி, ரிப்பன் பில்டிங் கட்டப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1913. தமிழ்நாட்டிலுள்ள 129வது கேள்வி, தமிழ்நாட்டிலுள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையில் உயர்ந்த சிகரம் சேர்வராயன் மலை. 130வது கேள்வி, தமிழ்நாட்டில் பயறு வகைகள் பயிரிடப்படும் முக்கிய இடங்கள். ஆப்ஷன் டி தஞ்சாவூர் மற்றும் தருமபுரி. 131வது கேள்வி, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சர்க்கரை ஆலை மோகனூர், சிமெண்ட் ஆலை மதுக்கரை,
காகித ஆலை பள்ளிப்பாளையம், தோல் தொழிற்சாலை திண்டுக்கல், பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையம் மணலி. 132வது கேள்வி, சர்தார் வல்லபாய் பட்டேலின் அழைப்பை ஏற்று இந்திய யூனியனுடன் இணைந்த முதல் சமஸ்தானம் ஆப்ஷன் டி புதுக்கோட்டை. 133வது கேள்வி, வடக்கிலிருந்து தெற்காக அமைந்துள்ள நதிகளின் மிகச் சரியான வரிசையை கண்டறிக. வைகை, குண்டாறு, வைப்பாறு, சிற்றாறு. 134வது கேள்வி, தமிழகத்தில் வடகிழக்கு பருவக்காற்றால் அதிக அளவு மழை பெறும் மாவட்டங்கள் ஆப்ஷன் ஏ கிழக்கு மாவட்டங்கள். 135வது கேள்வி, தமிழகத்தில் காட்டு பகுதியின் விகிதாச்சாரம் எவ்வளவு ஆப்ஷன் பி 17%. 136வது கேள்வி, அயனமண்டல பசுமை மாறா காடுகளில் உள்ள மரங்கள் யாவை ஆப்ஷன் சி அனைத்தும். 137வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் நீர்மின் நிலையம் அமைந்துள்ள இடம் இல்லாதது எது ஆப்ஷன் டி தூத்துக்குடி. 138வது கேள்வி, நவரை பருவம் என்று அழைக்கப்படும் பருவம் எது கார்த்திகை பட்டம் ஆப்ஷன் சி கார்த்திகை பட்டம். 139வது கேள்வி, தமிழகத்தின் ஏரி பாசனம் எத்தனை சதவீதம் உள்ளது ஆப்ஷன் ஏ 19% உள்ளது. 140வது கேள்வி, தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் மாவட்டங்கள் யாவை ஆப்ஷன் பி திருப்பூர், ஈரோடு, கோவை. பொறுத்துக. சக்கர ஆலை மாவட்டம் எம்.இ. சுகர் திருநெல்வேலி, ஸ்ரீ அம்பிகா சேலம், தனலட்சுமி பெரம்பலூர், பண்ணாரி அம்மன் திருவண்ணாமலை. ஸ்பிக் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் எது தூத்துக்குடி. 142வது கேள்வி, ஸ்பிக் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் எது தூத்துக்குடி. 143வது கேள்வி, முதன்முறையாக மகளிர் சுய உதவி குழு ஆரம்பிக்கப்பட்ட இடம் ஆப்ஷன் பி சேலம். 144வது கேள்வி, தமிழகத்தில் எப்பகுதியில் அதிக அளவு எந்த மலைச்சரிவில் மண் அரிப்பு ஏற்படுகிறது ஆப்ஷன் பி மேற்கு தொடர்ச்சி மலை. 145வது கேள்வி, ஒரு மெகாபைட் என்பது எவ்வளவு கிலோபைட்டுக்கு சமமாகும் ஆப்ஷன் சி 1024 கிலோபைட்டுகளுக்கு சமமாகும். 146வது கேள்வி, OSI மாடலில் எவ்வளவு அடுக்குகள் செயல்முறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி 7. 147வது கேள்வி, ஒரு வலைப்பக்கத்தை உருவாக்க எதனை பயன்படுத்தி எழுத முடியும் ஆப்ஷன் சி HTML. 148வது கேள்வி, தொடர்புடைய கோப்புகள் கொண்ட தொகுப்பினை எவ்வாறு அழைக்கலாம் ஆப்ஷன் சி டேட்டாபேஸ். A collection of related file is called a database. பட்டியல் 1 உடன் பட்டியல் 2 பொறுத்துக. பூவில் மிகவும் சிறியது உல்ஃபியா, பூவில் மிகவும் பெரியது டிஸ்கிட்டியா ராபிசிலியா, சமச்சீரற்ற பூ கல்வாழை, அல்லிவட்டம் மட்டும் உள்ள பூ பில்லத்தேன்ஸ். 150வது கேள்வி, இரத்த சிவப்பு செல்களால் ஆனவை என்பதை ஆண்டவன் லூவன் ஹாக் எந்த ஆண்டு அறிவித்தார் ஆப்ஷன் டி 1672. கீழ்கண்டவற்றுள் எது பாக்டீரியாவினால் ஏற்படும் நோய் நிமோனியா, டெட்டனஸ், காசநோய், ஆந்த்ராக்ஸ் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 152வது கேள்வி, முள்தோலி வகை விலங்கு எது ஜெல்லி மீன், நட்சத்திர மீன், ஆக்டோபஸ் மாஸ் ஆப்ஷன் பி 2 மட்டும் நட்சத்திர மீன். 153வது கேள்வி, முன்னால், பின்னால், பக்கவாட்டில் என அனைத்து பக்கங்களிலும் பறக்க முடிந்த பறவை எது ஆப்ஷன் ஏ தேன் சிட்டு. 154வது கேள்வி, முதல் இந்திய பெண் வி கல்பனா சாவ்லா எந்த ஆண்டு விண்கலத்தில் விண்வெளிக்கு சென்றார் ஆப்ஷன் பி 1997. 155வது கேள்வி, பன்னாட்டு அழகுமுறை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ 1960. 156வது கேள்வி, இந்திய திட்டக்குழுவின் தலைவர் ஆப்ஷன் சி பிரதம அமைச்சர். 157வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் பொது பட்டியலில் எத்தனை வகைகள் இடம்பெற்றுள்ளன ஆப்ஷன் சி 52 வகைகள். ஒருவருக்கு இந்திய குடியுரிமை பெறுவதற்கான தகுதியானது 158க்கு டி இவை எல்லாவற்றையும் உடையவர், இந்தியாவில் வசிப்பவராக இருத்தல், இந்தியாவில் பிறந்தவராக இருத்தல், பாகிஸ்தானில் இருந்து அகதியாக வந்தவர் இவை எல்லாவற்றையும் உடையவர். 159வது கேள்வி, நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட குறைந்தபட்சம் ஆப்ஷன் ஏ 50 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை.
160வது கேள்வி நீதி மறுபரிசீலனை என்பது. ஆப்ஷன் பி சட்டங்களை நீதித்துறை மறுபரிசீலனை செய்வது. 161வது கேள்வி எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டது. ஆப்ஷன் டி 42வது அரசியலமைப்பு திருத்தம். 162வது கேள்வி எந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் லட்சத்தீவின் மீது சட்ட எல்லையை உடையது. ஆப்ஷன் சி கேரளா. 163 சட்டம் இயற்றும் சபைகளுக்கு மத்தியிலும் தமிழ்நாட்டில். ஆப்ஷன் டி மத்தியில் இரு அவை, தமிழ்நாட்டில் ஓர் அவை. 164 எந்த நாளில் நீதிபதி ஜி.எஸ். ராஜத்யக்ஷா தலைமையில் செய்தித்தாள் குழு நியமிக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1952ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் நாள். 165வது கேள்வி இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவது. ஆப்ஷன் பி பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அடங்கிய தேர்வாளர் குழுவால். 166வது கேள்வி அரசியல் அறிவியலின் தந்தை எனப்படுவர். ஆப்ஷன் டி அரிஸ்டாட்டில். 167வது கேள்வி கட்டளை பேராணை என்பது. ரிட் ஆஃப் மேண்டமஸ் மீன்ஸ். ஆப்ஷன் பி செயல்படுத்தும் ஏவல் ஆணை. 168வது கேள்வி திட்டக்குழு என்பது. ஆப்ஷன் டி 4 மட்டும் அரசியல் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட அமைப்பு. 169வது கேள்வி பஞ்சாயத்து அரசு முறையில் இந்தியாவில் தோன்றிய ஆண்டு. பஞ்சாயத்து அரசு முறை இந்தியாவில் தோன்றிய ஆண்டு. ஆப்ஷன் பி 1959. 170 பாராளுமன்ற இரு கூட்டுத்தொடர்களிடையே அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச இடைவெளி காலம் என்ன. ஆப்ஷன் பி 6 மாத காலங்கள். பொதுத்தமிழ். 171வது கேள்வி மூல திராவிட மொழியோடு நெருங்கிய தொடர்புடைய மொழி. ஆப்ஷன் பி தமிழ். 172வது கேள்வி தொல்காப்பியத்தின் வழிநூல் என போற்றப்படுவது. ஆப்ஷன் பி நன்னூல். 173வது கேள்வி என்றுமுல தென்தமிழ் என்று போற்றியவர். ஆப்ஷன் பி கம்பர். 174வது கேள்வி ஔஷதம் என்னும் வடமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லு. ஆப்ஷன் பி மருந்து. 175வது கேள்வி முதற் சங்கம் நிறுவப்பட்ட இடம். ஆப்ஷன் பி கடல் கொண்ட மதுரை. 176வது கேள்வி தொகை நூல்களுள் முதலில் தொகுக்கப்பெற்ற நூல். ஆப்ஷன் பி குறுந்தொகை. 177வது கேள்வி 10 பாடல்களை கொண்டு ஒரு தொகுப்பாக அமைந்த 8 தொகை நூல். ஆப்ஷன் பி ஐங்குறுநூறு. 178வது கேள்வி 17 கீழ்கணக்கு நூல்களுள் அகநூல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 6. 179வது கேள்வி கணித மேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர். ஆப்ஷன் பி சமணம். 180வது கேள்வி திருக்குறள் அமைந்த பாவகை. ஆப்ஷன் பி குறள் வெண்பா. 181வது கேள்வி சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை கொண்டது. ஆப்ஷன் பி 30 காதைகளை கொண்டது. 182வது கேள்வி சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ள இலம்பகங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 13. 183வது கேள்வி இலக்கியத்தில் இருந்துதான் இலக்கணம் தோன்றியது என்று கூறியவர். ஆப்ஷன் பி அகத்தியர். 184வது கேள்வி ஆவணி புரட்டாசி ஆகிய மாதங்கள் எந்த காலத்தை குறிக்கும். ஆப்ஷன் பி கார்காலம். 185வது கேள்வி வடநூல் கடலை நிலை கண்டுணர்ந்த உரையாசிரியர் யார். ஆப்ஷன் பி சேனவராயர். 186வது கேள்வி மங்களம் என்ப மனைமாட்சி என்று கூறியவர். ஆப்ஷன் பி திருவள்ளுவர். 187வது கேள்வி திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் முதன்மையானவர். ஆப்ஷன் பி தருமர். திரிகடுகம். 188வது திரிகடுகம் ஆசிரியர் யார். ஆப்ஷன் பி நல்லாதனார். 189வது கேள்வி இவற்றுள் இலக்கிய வழக்கு பழமொழி எது. இவற்றுள் இலக்கிய வழக்கு பழமொழி எது. ஆப்ஷன் பி கற்றலின் கேட்டலே நன்று. 190 அறம் செய்ய விரும்பு என்பது. ஆப்ஷன் பி ஆத்திச்சூடி. 191வது கேள்வி நிறுவனத்திற்கு வெளியே அங்கீகரிக்கப்பட்ட பயனர்களுக்கு நீட்டிக்கப்பட்ட ஒரு தனியார் அகம் ஒரு டேஷ் இணைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி எக்ஸ்ட்ரா வலை எக்ஸ்ட்ரா நெட். 192வது கேள்வி டேஷ் கணினி மேல் மற்றும் நடுத்தர நிர்வாகத்திற்கு காட்சிகளை பயன்படுத்த எளிதான தகவலை வழங்குகிறது. ஆப்ஷன் சி நிர்வாகி. 193வது கேள்வி
புதிய உற்பத்தி வசதிகளை எங்கு கண்டுபிடிப்பது என்பதை தீர்மானிப்பது ஒரு உற்பத்தி மற்றும் உற்பத்தி தகவல் அமைப்பின் ஒரு எடுத்துக்காட்டு. மூலோபாய நிலை. 194. தரவை நேரடியாக அட்டவணை கட்டத்தில் உள்ளிடுவதன் மூலம் புதிய அட்டவணையை உருவாக்க எந்த விருப்பம் நம்மை அனுமதிக்கிறது? தரவுத்தாள் பார்வை, டேட்டா ஷீட் வியூ. 195வது கேள்வி. அட்டவணை வடிவமைப்பு காட்சியில் புலப்பெயர்கள் மற்றும் பண்புகள் பேனல்கள் மாற குறுக்கு வழி விசை என்ன? ஆப்ஷன் டி F6 கீ. 196வது கேள்வி. எந்த புல வகை புகைப்படங்களை சேமிக்க முடியும்? ஆப்ஷன் பி OLE ஆப்ஜெக்ட், OLE பொருள். 197வது கேள்வி. ஒரு துறையில் 2 பத்தி அல்லது விரிவான விளக்கத்தை சேமிக்க திட்டமிட்டால் எந்த தரவு வகையை நாம் பயன்படுத்த வேண்டும்? மெமோ, ஆப்ஷன் சி மெமோ. 198வது கேள்வி. பின் வரும் தரவுத்தள பொருள் எது தரவு வைத்திருக்கிறது? ஆப்ஷன் டி அட்டவணைகள். இந்த கருவியை கிளிக் செய்வதன் மூலம் உரையை தட்டச்சு செய்வதற்கும் சிறப்பிப்பதற்கும் சுட்டிக்காட்டி ஒரு செருகும் புள்ளியாக மாறுகிறது. ஆப்ஷன் டி சுட்டிக்காட்டி கருவி. 200வது கேள்வி. அமைப்பின் அடிப்படை தன்மை. ஆப்ஷன் ஏ தகவல் ஓட்டம். நன்றி, வணக்கம்.